திருச்சியைச் சேர்ந்த குடும்பத் தலைவிக்கு 9 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதால் அதிர்ச்சியடைந்துள்ளார். பெண் பெயரில் போலி நிறுவனம் தொடங்கி மோசடியில் ஈடுபட்ட கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாநகரம் மன்னார்புரம் பகுதியில் கணவர் மற்றும் 2 குழந்தைகளோடு வசிப்பவர் கலைவாணி. குடும்பத் தலைவியான இவருக்கு திருச்சி சிம்கோ மீட்டர் காலனியில் உள்ள இந்தியன் வங்கி கிளையில் வங்கி கணக்கு உள்ளது. அதில் 3500 ரூபாய் பணம் இருப்பு வைத்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு குழந்தையின் மருத்துவ செலவிற்கு அந்த பணத்தை ஏடிஎம்மிலிருந்து எடுக்கச் சென்ற போது கலைவாணியின் வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த கலைவாணி இதுகுறித்து வங்கி கிளை அதிகாரிகளை நேரில் சந்தித்து விளக்கம் கேட்டிருக்கிறார். அரசுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியாக 9 கோடியே 48 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அந்த நிலுவைத் தொகையை செலுத்தாத காரணத்தால் 3500 ரூபாய் இருப்பு வைத்துள்ள இந்தியன் வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருப்பதாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். எந்த தொழிலுமே செய்யாத தான் எதற்கு 9 கோடியே 48 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என்று வங்கி அதிகாரிகளை கலைவாணி கேட்டுள்ளார். வங்கி அதிகாரிகள் முழுமையாக ஆய்வு செய்ததில் கலைவாணியின் ஆதார் அட்டை, பான் கார்டு, புகைப்படம், அவரது கையெழுத்து மாதிரி ஆகியவற்றை பயன்படுத்தி ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் TVLSP என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் தொடங்கப்பட்டு வர்த்தகம் செய்யப்பட்டிருப்பதும் அவர்கள் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை செலுத்தாமல் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. பின்னர் வங்கி அதிகாரிகளின் வழிகாட்டுதலின் பேரில் மாநகர காவல் ஆணையர் நடத்தும் குறைதீர் நாள் கூட்டத்தில் காவல் ஆணையர் காமினியை நேரில் சந்தித்து கலைவாணி புகார் கொடுத்துள்ளார். இந்நிலையில் கலைவாணி கொடுத்துள்ள புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல் ஆணையர் உறுதியளித்துள்ளார். மேலும் திருச்சி மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கச் சொல்லி வழிகாட்டியுள்ளார். இதனையடுத்து கலைவாணி திருச்சி மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை என்றும், எனவே கோவையில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு சென்று முறையிடுமாறும் கூறி போலீசார் அனுப்பி வைத்தனர். தனக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் எந்த தவறும் செய்யாத தன்னை ஜிஎஸ்டி பெயரில் அலைக்கழிக்க வைப்பதாக கலைவாணி வேதனை தெரிவித்துள்ளார். குடும்ப செலவுக்கே பணம் இல்லாத நிலையில் தன்னால் திருச்சியிலிருந்து கோவை வரை சென்று எப்படி புகார்களிக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நான் செல்ஃப் அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு கம்பெனி கிடையாது, எந்த ஒரு இதுவுமே நான் ஒர்க் பண்ண கிடையாது. நான் ஒரு நார்மலான பீப்புள் தான். என் ஹஸ்பண்ட் நம்மள அந்த 25,000 சேலரி தான் ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் பேங்க்கில் போய் கேஷ் எடுக்கலான்னு போனேன். எடுக்க போனப்போ உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸில் இருக்குமா, நீங்கள் கேஷ் எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. என்ன சார் கேட்டால் -9 கோடி இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ நான் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசவும் தான் அவர் என்ன சொன்னால், நீங்கள் கமிஷன் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அங்கே போய் கேட்டதுக்கு உங்கள் பேரில் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க, போலி அவர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்கம்மா, நீங்கள் கமிஷன் டேரக்ட் இது கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் போலீஸ் கமிஷனர்கிட்ட இந்த மாதிரி 9 கோடி எங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கோம்மா, நாங்கள் ஒரு வேலையும் பார்க்கல, பாப்பா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குது, குடிச பையில் தான் இருக்குது, ஒரு தொழிலும் கிடையாது, சும்மா நாங்கள் போய் பார்த்ததுக்கு ஹாஸ்பிட்டலில் காசு எடுக்க போனதுக்கு பேங்க்கில் இது மாதிரி நீங்கள் எடுக்க முடியாது, உங்கள் மேலே ஜிஎஸ்டி இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் சொன்னாங்க, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்போங்க, நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தன்னுடைய பெயரில் போலியாக நிறுவனம் தொடங்கி ஏமாற்றியவர்கள் மீது காவல்துறை, வணிக வரித்துறை, ஜிஎஸ்டி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதோடு தன் பெயரில் அனுப்பப்பட்ட அபராதத்தை ரத்து செய்து வங்கி கணக்கை செயல்பாட்டுக்கு கொண்டு வர உதவி செய்யுமாறும் அந்த பெண் கோரிக்கை விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.